Welcome to Michael's Cooking. ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் மேன்ச்சோ சூப் பண்ண போகிறோம். இந்த வெஜ் மேன்ச்சோ சூப் பண்ணுறதுக்காக ஒயிட் நூடுல்ஸ் நான் வேக வச்சு எடுத்து வச்சேன். ஒயிட் நூடுல்ஸில் நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த நம்ம வேக வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த நூடுல்ஸை அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது மொறுன்னு இருந்தால் தான் சூப்புக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கிறிஸ்பி ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் இது கூட சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு அரை வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதுக்கு கேரட் ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு 2 வதக்கிட்டு அது கூட பொடியாக நறுக்குன பீன்ஸ் ஒரு அரை கப் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கேப்சிகம். இதெல்லாமே நல்லா வதங்கி வரணும். ஒரு அரை கப் கேபேஜ் கோஸ் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சேர்த்த காய்கறிகள் எல்லாமே 80 to 85% நல்லா குக் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கணுன்னா இது கூட 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட டார்க் சோயா சாஸ் அண்ட் லைட் சோயா சாஸ் தனித்தனியாக இருந்தால் 1 ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் 1 ஸ்பூன் லைட் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நான் வெறுமனே டார்க் சோயா சாஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். கூட ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதெல்லாமே தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிட்டு இதை கொதிக்க வைக்க போகிறோம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த நூடுல்ஸ் ஆறிடுச்சு. இதை இந்த மாதிரி கை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிடுங்க. இப்போது ஒரு பவுலில் நான் தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கட்டியாக இல்லாத அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போது இந்த சூப் நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கோம். மாவு சேர்த்தது பிறகு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தது பிறகு கொத்தமல்லி போட்டு அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. இதை ஒரு பவுலில் நீங்கள் மாற்றிட்டு சர்வ் பண்ணுற பவுலில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப சூடாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கிளிக் பண்ணுங்கள்.